கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா தரப்பில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ரிட் மனுவில் அவர்கள் தாங்கள்தான் தலைவர் என்பதை முறையீடு செய்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் பேரா 18 ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் அதே பதிவு செய்யப்பட்டது. அதில் அந்த தங்களிடம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ மருத்துவர் ஐயா அவர்களையோ நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதை போன்ற அந்த வாசகம் அதில் இடம்பெற்றிருந்தது. இதைத்தான் தங்களுக்கு சாதகமானதாக அவர்கள் பேசி வந்தார்கள். இந்த சூழலில் இதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தங்களுக்கு சாதகமானது என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் வழங்கி பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழலில்தான் இந்த மறு ஆய்வு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இது மிக சரியான தருணம். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் பதிவு செய்யப்பட்ட விதத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கோப்புகளின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தலைவராக இருக்கிறார், அதை இந்த நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞருடைய வாதம் முன்வைக்கப்பட்டது. அதை நீதிபதி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் யாரையும் நிராகரிக்கவும் இல்லை அல்லது ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் அதே வேளையில் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை ஏற்க மறுக்கக்கூடியவர்கள், அதற்கு மாறாக தேர்தல் ஆணையத்தை நாடக்கூடியவர்கள் முறையான சிவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தை மாற்ற முடியும். அதுவரையில் தங்கள் ஆவணத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியும் என்பதை இன்று அவருடைய வாதத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு இன்று மறு ஆய்வு மனுவில் இன்றே இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞருடைய வாதத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த வாதத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 2026 ஆகஸ்ட் மாதம் வரை தொடர்கிறது என்பதை இன்று பதிவு செய்திருக்கிறது. இந்த தருணத்தில் மருத்துவர் ஐயாவின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இல்லை, இதை ஏற்க முடியாது. அதற்கு முன்பு வரை அவர் அமைதியாக இருந்தவர். இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதற்கு பிறகு இல்லை, இதற்கு நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இந்த மறு ஆய்வு மனுவே நிலைக்கத்தக்கதல்ல, மெயின்டனபிள் அல்ல, எனவே இதை ஏற்க முடியாது, நான் சொல்லக்கூடிய இந்த வாதத்தையும் இந்த தீர்ப்பிலே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார். எனவே நீதிமன்றம் அவர் சொன்னதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது என்னவென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் மற்றும் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேவைப்பட்டால் அவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் சென்று முறையான உத்தரவை பெற்று அதன் பிறகுதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் உரிய திருத்தங்களை பெற முடியும். செக்ஷன் 29 அதன் அடிப்படையில் 29A அடிப்படையில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் அல்லது செயலாளர் தேர்வு செய்யப்பட்டால் அந்த தகவல்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த பதவியை தற்பொழுது ஏற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் தொடர்கிறார் என்பதை நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இங்கே குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்கள் சொன்ன கடைசியாக முன்வைத்த வாதத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொண்டால் இன்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தி பிறப்பித்த உத்தரவை அவர்கள் ஏற்கவில்லை என்பதிலிருந்தே இன்று வழங்கிய தீர்ப்பு என்பது அவர்களுக்கு எதிரானது என்பதுதான் பொருள். எனவே எங்களுக்கு இது மிகவும் சாதகமான தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை, தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல இந்த தீர்ப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த வழக்கில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் நீங்கள் சமர்ப்பித்த அந்த ஆவணங்கள் பொய்யான ஆவணங்கள் அவங்க சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கக்குள்ள இது எப்படி? அதாவது இதற்கு 2022ஆம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். மருத்துவர் ஐயா, அதற்கு முன்பு தலைவராக இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அது தொடர்கிறது. இந்த தருணத்தில் அவர் இல்லை, ஆவணங்கள் தவறு என்று சொன்னால் அது தனிநபர்கள் சொல்லக்கூடியதை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது. சிவில் நீதிமன்றங்கள் என்ற தீர்ப்பின் மூலமாக அது ஆவணங்கள் தவறு, முறைகேடு என்பதை நீதிமன்றம் உறுதி செய்து அதை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தால் மட்டும்தான் உரிய திருத்தங்களை செய்ய முடியும் என்பது இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
நீங்க பாருங்க 3 ரவுண்டு போயிருக்காங்க. முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவை நிறுத்த வேண்டும், அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்றார்கள். அதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதன் பிறகு பொதுக்குழு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த 2 நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் உங்கள் தரப்பினுடைய வாதத்தை நீங்கள் உறுதி செய்வதற்கு சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் இந்த நிமிடம் வரை அதை நிறைவேற்றாமல், சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு அதை மேற்கொண்டு முயற்சி செய்யாமல் மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் முறையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை இன்றைய நாளில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதாவது யாருக்கு அதிகாரம் என்பதை ஒரு நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய விதிகள், பைலா, அதன் அடிப்படையில் தான் முடியும். கட்சியினுடைய பைலாவின் அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் தான் ஒரு பொதுக்குழுவை கூட்டமிடும். கட்சி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர் இல்லாமல் பொதுக்குழுவாக கூட்டப்படுகிற எதையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது. மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி இல்லை என்பதை நாங்கள் பல தருணங்களில் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்றால் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராது என்பதற்காகவே ரிட் மனுவின் மூலமாக இந்த வழக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றாலும் எங்களுக்கு இதற்கு முன்பாக மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர் பதவி 2026 ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய அலுவலகம் நம்பர் 10 திலக் ஸ்ட்ரீட் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே 2 நீதிமன்றங்களில் அவருக்கு இதற்கு முன்பாக அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. இதுதான் நிலைப்பாடு. எனவே இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு முழுமையாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. நிச்சயமா இருக்காது. நான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். பள்ளி பையன்